மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார். மணிவண்ணன், வணக்கம். தகவல் சொல்லுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்துல கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் என்ற அளவுல ஒரு அதி கனமழை பெய்திருக்கிறது. அதே போல கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர்ல காட்டுமயிலூர் என்ற இடத்துல 18 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்துல 17 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டம் லாக்கூர், கடலூர்ல தொழுதூர் உள்ளிட்ட பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழையும், அதே போல ஈரோடு மாவட்டம் கொண்டேரி பள்ளம், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி ஆகிய இடங்கள்ல 15 சென்டிமீட்டர் என்ற அளவுல மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 40 இடங்கள்ல அதிகபட்ச மழை என்பது கடந்த 24 மணி நேரத்துல பதிவாகி இருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ளது. தொடர்ந்து அது மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசத்தின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுந்தரவன காடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அது கரையை கடக்கும் பொழுது வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது 7 சகோதரி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திரிபுரா, அசாம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை என்பது கடலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. நன்றி மணிவண்ணன்.